நம்ம வனிதா மேடம் வந்து பிக் பாஸ் ஹவுஸுக்கு வந்திருந்தாங்க. அவங்க டைரக்ட் பண்ணி அவங்க மகா ப்ரொடியூஸ் பண்ணி ரோபோட் சார் வந்து நடிச்சு வெளியாக போற படத்தை வந்து ப்ரோமோட் பண்ண வந்திருந்தாங்க. பிக் பாஸ் எவ்வளவு நல்ல படத்தெல்லாம் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து ப்ரோமோட் பண்ணிருக்காரு. படம் டீசரை பார்த்தோன்னே என்ன என்ன எழவியாது. அன்னைக்குமா படம் ரிலீஸ் ஆகி ரோபோட் வனிதா ஜோவிகா 3 பேர் மட்டும் தான் உட்காந்து பாப்பாங்கன்னு நினைக்கிறேன் தியேட்டர்ல. காசு பெட்டி எடுக்கிற இந்த கேம்ல பாத்துக்கிட்டீங்கன்னா எப்படியாவது வீட்டுல இருந்து ஒரு ஆளை வெளியாகிக்கணும்னு சொல்லி ரொம்ப கடினமான டாஸ்க் வந்து பிக் பாஸ் வச்சிருந்தாரு. 80 மீட்டர் கிட்ட ஓடணும், எப்படியாவது ஒரு ஆளை வெளியாகிக்கணும் சொல்லிட்டு அந்த வலையை விரிச்சாரு. ஆடு அருவாவை அது வாயிலே கவிக்கிட்டு வந்து என்னை வெட்டுன்னு சொல்ற மாதிரி ஜாக்லின் அவங்களா வந்து மாட்டிக்கிட்டாங்க. மெனக்கட்டு ஓடினாங்க. சரியா பார்க்கணும் ஒரு 2 செகண்ட் தான் அது மிஸ் ஆனிச்சு. பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து கொஞ்சம் அன்ஃபேர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அன்ஃபேர் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. எப்படி இருந்தாலும் அவங்க இந்த வீட்டுல தான் ஜெயிக்க போறது இல்லதான், எடுத்துட்டு போறது ஒண்ணும் பெட்டரான ஒரு விஷயம். அன்ஃபேர் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நம்ம சௌந்தர்யா மாதிரி முடியுமா வேகமா வெளியே ஓடிட்டு ஓடுறா தம்பி பிரேக்னு சொல்ற மாதிரி டப்புன்னு வளைச்சிக்கிட்டு ஓடி வந்தாங்க பார்த்தீங்களா. போல அவங்க எல்லாத்துலயும் கியூட்டை காமிச்ச மாதிரி இதுலயும் கியூட்டை காமிச்சிருக்காங்களா. ரசிகர்கள் வெளியே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது கொண்டாடட்டும், பரவாயில்ல. பவித்ரா பாத்துக்கிட்டீங்கன்னா ஆமா மொபைல் ரேஸ் வச்சோன்னே மெதுவா நடந்து போய் கடைசியா வின் பண்ணோம். இப்போ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இது எவ்வளவு நாள் தாங்க போறாங்க தெரியல. 1 வாரமா 2 வாரமா 3 வாரமா இப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஆமா எப்படி மெதுவா நகுது வருமா அதே மாதிரி நகுது வந்து ஃபைனல் வரைக்கும் வந்து இன்னைக்கு 2 லட்சத்தை வேற வின் பண்ணிருக்காங்க. சீரியஸ்லி அவங்க ஃபைன் தான். ஜாக் வெளியே போறப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ஜெஃப்ரியா இருக்கட்டும் சத்யாவா இருக்கட்டும் கூப்பிட்டுட்டு 3 பேர் வந்து ஒரு மாதிரி இழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது மீதி இருக்கிறதெல்லாம் பாரு ஃபேக்கா அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் இந்த சிரிச்சு பாத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப தப்பா பட்டுச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா சரி ஏதோ பண்ணி அவங்க வெளியே போறாங்க, அவங்க அழுவுறத பார்த்தோன்னா ஒரு சிலருக்கு அங்கே அழுக வந்துருச்சு, அழுகுறாங்க. இதை வந்து உள்ள போயிட்டு மூஞ்சை மறைச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வந்து கேலி பண்ணது வந்து இவங்க 2 பேரும் 3 பேரும் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான செயலாக தான் எனக்கு இருந்துச்சு. இந்த காசு பெட்டி எடுத்ததுல யார் ஜெயிச்சா யார் தோத்தான்னு முக்கியம் இல்லைங்க. ஆனால் பிக் பாஸ் தான் ஜெயிச்சார். ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு ஆளை வீட்டில் இருந்து வெளியாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்லின் வெளியாகிட்டார்ல, அப்போ அவர் தான் உண்மையான வின்னர். நான் உங்கள் கிரேசி ஜி.